கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியில் பேசக்கூடிய தலைப்பு சபையின் எழுப்புதல். இதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். எழுப்புதல் அப்படின்ற மொழி, அந்த வார்த்தையோட எபிரேயோ பதம் சயா. சயா அப்படின்னா என்னன்னா, டு பிரிங் பேக் டு லைஃப், உயிர் பெறுகிறது, அதாவது உயிரற்ற நிலையிலிருந்து உயிர் பெறுகிறது. ரெஸ்டோர் டு கான்சியஸ்னஸ் கூட சொல்லுவாங்க. மனசாட்சிக்கு திரும்புகிறது. ஸோ எழுப்புதல் அப்படின்ற வார்த்தைங்க எபிரேய பதத்துல இருந்து நம்ம மொழிபெயர்த்தோம்னா, அது உயிரற்ற ஒரு இடத்துல இருந்து நம்மளுக்கு திரும்ப உயிரடைய செய்கிறது. அதாவது உயிர் பெற்றிருந்தோம், அந்த உயிரை இழக்கிற நிலைமை, இழந்த பிறகு அது திரும்பவும் அடைகிறதை தான் எழுப்புதல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். யோவான் 6ஆம் அதிகாரம் 63ஆம் வசனத்துல நம்ம வாசிச்சோம்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறதுன்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்ப நம்மளுக்கு உயிர் வேணும் அப்படின்னா, உயிர்ன்றது, நம்மளோட ஜீவன்றது தேவனுடைய வசனங்கள் தான். அப்ப எழுப்புதல்ன்றதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, தேவனுடைய வசனம் நம்மள்ட்ட இல்லாம இருக்கும் போது மறுபடியும் அந்த வசனம் நமக்குள்ள கிரியை செய்கிறது. அந்த வசனத்தை நம்ம கேட்டு அது நமக்குள்ள கிரியை செய்கிற அந்த அனுபவத்தை தான் நம்ம எழுப்புதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா நம்மளோட ஜீவன் ஆண்டவருடைய வசனம் தான். நம்ம இங்க ஹிஸ்டரியில, அதாவது வரலாற்றில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நிறைய வருடங்கள்ல சபை எழுப்புதல் அடைந்ததாக குறிப்பிட்டிருக்கிறாங்க. 1727 இருந்து நிறைய காலங்கள்ல ஆண்டவர் சபைய எழுப்புதலுக்கு உள்ளாக்கி இருக்கிறாங்க. நம்ம எழுப்புதல் அப்படின்னு சொன்னாலே அது நம்ம சபைக்கு தான் சொல்லுகிறோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போல, உயிர் பெற்றிருந்தோம். அந்த உயிர் பெற்றிருந்ததை, நம்ம பெற்றிருந்த ஒன்றை நம்ம இழந்து விட்டோம். அது திரும்பியும் நம்ம பெறுகிறத தான் நம்ம எழுப்புதல்னு சொல்றோம். அப்ப வசனம் நம்மள்ட்ட இருந்திருக்கு. அந்த இருந்த வசனத்தை நம்ம இழந்துட்டோம். இழந்ததை நம்ம திரும்பவும் பெற்றுக்கொள்கிறோம். அப்படி இருக்கும்போது எழுப்புதல்ன்றது சபைக்கு தான். சபைக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு எழுப்புதல், அதை நம்ம பேசல. அந்த எழுப்புதல் கிடையாது. சபைக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு தான் எழுப்புதல். அப்ப எழுப்புதல்னு சொன்னாலே அது சபைக்குரியது தான். அது சபைக்கு அப்பாற்பட்டது கிடையாது. சபைக்குரியது தான் எழுப்புதல். சங்கீதம் 85ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு சொல்லி தாவீது கேட்கிறாங்க. அப்ப திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ அப்படின்னு தாவீது கேட்கும் போது, அவர் இங்க எழுப்புதலை குறிச்சுதான் நான் பேசுறதா நான் பார்க்கிறேன். அவங்க உயிரற்ற நிலைமையில இருக்கிறாங்க. திரும்ப எங்களை உயிர்ப்பீங்க அப்படின்னு சொல்லி கடவுள் ஏசப்பாட்ட, தேவன்ட்ட அவங்க ஜெபம் பண்ணுகிறாங்க. ஸோ அப்படி நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம் என்றால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அந்த மகிழ்ச்சி ஆண்டவரிடத்தில் நம்ம மகிழ்ந்திருக்கும்படிக்கு நம்மளுக்கு ஒரு எழுப்புதல் வரும். அப்ப எழுப்புதல் வந்த பிறகு நம்மளுக்கு என்ன வரும்னா, நம்ம உள்ளத்துல ஒரு மகிழ்ச்சி வரும். அது தேவனிடத்திலிருந்து நம்ம மகிழ்கிற ஒரு மகிழ்ச்சியை வரும்னு சொல்லி இந்த வசனத்துல இருந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். இதற்கு நான் 2 உதாரணங்களை நான் கோடிட விரும்புகிறேன். ஒண்ணு 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 10ஆம் வசனம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இங்க கர்த்தருடைய பெட்டியை குறிச்சு பேசுறாங்க. பெட்டி கீரியாத் யாரீமில் அநேக நாள் தங்கி இருந்தது. 20 வருஷம் அங்கேயே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால், அந்நிய தேவர்களையும் அஸ்தரோத்தையும் உங்கள் நடுவிலிருந்து விலக்கி, உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி, அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றான். சோ இங்க நம்ம 10ஆம் வசனம் வரை நம்ம வாசிக்கலாம். இங்க நம்ம பார்த்தோம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை மறந்துட்டாங்க. அது நிமித்தமாக கர்த்தருடைய பெட்டி அவங்கள்ட்ட இல்ல. 20 வருஷம் கீரியாத் யாரீம்ல அநேக நாள் அது இருந்ததை நம்ம பார்க்கிறோம். இப்ப இப்படி இருக்கும்போது இஸ்ரவேல் புத்திரர் எல்லாம் கர்த்தரை நினைச்சு பார்த்து புலம்புறாங்க. அதாவது இழந்துட்டாங்க. ஆண்டவரை நினைத்து பார்த்து புலம்பும் போது சாமுவேல் சொல்றாங்க,
நீங்க வந்து உங்கள்ட்ட இருக்கிற எல்லா விக்கிரகங்கள, அந்நிய தேவர்கள் எல்லாம் விட்டுடுங்க. விட்டுட்டு நீங்க கர்த்தருக்கு நேரா வந்து அவருக்கு ஆராதனை செய்யும்போது, கர்த்தர் வந்து உங்கள பெலிஸ்தரி கைக்கு நீங்களாக்கி விடுவார். இதுதான் எழுப்புதல். அவங்க இழந்துட்டாங்க. இழந்தத திரும்பவும் பெற்றுக்கொள்கிறதற்கு, உங்கள்ட்ட இருக்கிற பாவங்கள் எல்லாவற்றையும் விட்டுட்டு, கர்த்தருக்கு நேரா தங்கள் முகத்தை திருப்புகிறாங்க. என்ன நடந்தாலும் கர்த்தருக்கு நேரா தங்களோட முகத்த திருப்பி கர்த்தருக்கு ஆராதனை செய்றாங்க. இதத்தான் வந்து எழுப்புதல்ன்னு சொல்றோம். அப்ப எழுப்புதல் நடக்கும்போது, கர்த்தர் இங்க என்ன பண்றாரு அப்டின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள பெலிஸ்தருடைய கைக்கு வந்து நீங்கலாக்கி வந்து விடுவிக்கிறாங்க. இங்க நம்ம அடுத்து பார்த்தோம்னா, 4ஆம் வசனம் பார்த்தோம்னா, கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள்ன்னு சொல்லியிருப்போம். எழுப்புதல் நடந்த பிறகு, ஜனங்கள் வந்து அதாவது ஆண்டவரோட பிள்ளைகள், ஆண்டவர மட்டும் தான் ஆராதனை செய்வாங்க. தங்களோட டைம் எல்லாவற்றையுமே கர்த்தர் ஒருவருக்கே கொடுப்பாங்க. அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம எந்த பிரச்சனைகள் வந்தாலும், எந்த சூழ்நிலை வந்தாலும், கர்த்தரிடத்தில் மன்றாடுவாங்க. இங்க நம்ம வந்து பெலிஸ்தரை கொண்டு அவங்க பயப்படுறாங்க. நம்ம பின்னாடிலாம் வாசிச்சோம்னா, பெலிஸ்தரை கொண்டு அவங்க ரொம்ப பயப்படும்போது, சாமுவேல்ட்ட போய் வந்து ஆ விசாரிக்கிறாங்க. சாமுவேல் வந்து கர்த்தருடைய வார்த்தைய சொல்றாங்க. அப்ப எழுப்புதல் நடந்த பிறகு என்ன நடக்கும்னா, என்ன பிரச்சனைகள் வந்தாலும் நம்ம கர்த்தரிடத்தில் முறையிடுவாங்க. கர்த்தரிடத்தில் முறையிட்டு அது மூலமா பதில்களை பெற்றுக்கொள்கிற காரியங்கள நம்ம பார்க்கிறோம். இங்க நம்ம 8ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, சாமுவேலை நோக்கி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எங்களை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கும்படிக்கு எங்களுக்காக அவரை நோக்கி ஓயாமல் வேண்டிக் கொள்ளும் என்றார்கள். இந்த இஸ்ரவேல் புத்திரர் தான் ஆண்டவருக்கு விரோதமா இருந்தாங்க. ஆண்டவரை மறந்துவிட்டு அந்நிய தேவர்களை பின்பற்றினாங்க. அந்நிய தேவர்களை பின்பற்றின பிறகு எழுப்புதல்னு ஒண்ணு வந்த பிறகு எழுப்புதல்னா, அவங்க வந்து திரும்பவும் பேக் டூ லைஃப்க்கு திரும்பவும் உயிரடையும்படிக்கு அந்நிய தேவர்களை எல்லாம் விலக்கிவிட்டு கர்த்தரை தேவனை மட்டும் அவங்க சேவிக்கும்போது, அவங்க என்ன பண்றாங்கன்னா, தங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு ஒண்ணு வரும்போது, அங்கிட்டு இங்கிட்டு போகாம தங்களோட முகங்கள தேவனை நோக்கி வந்து திருப்புறாங்க. அதாவது ஜெபத்துல வந்து அவங்க நிலைத்திருக்கிறாங்க. ஜெபத்துல ஒரு விசுவாசம் வந்து அவங்களுக்கு பெருகுது. இது வந்து எழுப்புதலோட ஒரு விளைவுன்னு நம்ம சொல்லலாம். இப்படி இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய அற்புதத்த செய்றாரு. பெலிஸ்தரின் கைக்கு அவங்கள வந்து நீங்கலாக்கி விடுவிக்கிறார். தாவீது சொன்னது போல கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கும்படிக்கு ஆண்டவர் வந்து என்ன பண்றாருன்னா, இவங்கள வந்து விடுவிக்கிறார். எழுப்புதலோட விளைவு வந்து கர்த்தருக்குள் மகிழ்ந்திருக்கிறது. எழுப்புதல் வந்துருச்சுன்னா, நம்ம எல்லாருமே வந்து நம்ம என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரை நோக்கியே நம்ம முகங்கள் வந்து நேராய் இருக்கும். அடுத்து அ எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம்னா, அக்கிரமங்களினாலும், பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை உயிர்ப்பித்தார் அப்படின்னு சொல்லி அது வசனம் தொடங்குது. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும், கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவின் ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இது புதிய ஏற்பாட்டில் நாம் பார்க்கிறோம். நம்ம எதுக்கு மரித்திருந்தோம்னா, அக்கிரமங்களில் மரித்திருந்தோம். நம்ம உலக வழக்கம், நம்ம நம்ம ஆண்டவரை விட்டு மறந்து, முற்காலத்துல நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம்? நம்ம வந்து நெறைய வேற வேற காரியங்கள்ல இருந்து ஆண்டவர் நம்மள ரட்சித்துக் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா வந்த பிறகு சபையாய் நம்ம ஆன பிறகு நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் இருக்கிற காரியங்களையே நம்ம பின்பற்றிக்கிட்டு, நம்ம உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சுட்டு, உலக வழக்கத்திற்கு படியாகவும் நம்ம நடந்துட்டோம். உயிரடைந்தவர்கள் நம்ம வந்து அவங்கள பார்த்து நம்மளோட உயிர வந்து விட்டுட்டோம். அதாவது ஆண்டவருடைய வார்த்தை நம்ம உள்ளத்துல இல்லாம போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது, ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, நம்ம ஆண்டவர நோக்கி ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், நம்மள்ட்ட ரொம்ப அன்பு கூறுகிறனால, அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். இப்ப இந்த உயிர்ப்பிக்கிற அனுபவம் தான் நம்ம என்ன சொல்றோம்னா, எழுப்புதல்னு சொல்றோம். கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பிக்கிறது எழுப்புதல்னு நம்ம சொல்றோம். எழுப்புதல்ன்றது ஏதோ ஒரு பாட்டு பாடுறது கிடையாது. எழுப்புதல்ன்றது நம்மளோட நிலை அறிந்து, நம்ம உயிர் இல்லை, நம்ம பெற்றிருந்தோம், ஆனா இப்ப இழந்து விட்டோம் என்ற நிலையை அறிந்து, மறுபடியும் ஆண்டவரிடத்தில் போய் ஜெபம் பண்ணி, மன்றாடி, இழந்ததை திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறது தான் எழுப்புதல்.
எழுப்புதல் நடந்த பிறகு நம்ம வந்து என்ன காரியங்கள்னாலும் ஆண்டவர்கிட்டயே நோக்கி ஜெபம் பண்ணுவோம். தாவீது சொன்னது போல நம்ம இருதயம் தேவனிடத்தில் வந்து மகிழ்ச்சியா இருக்கும். எழுப்புதலோட குணாதிசயங்கள் தேவ வார்த்தைக்கு வந்து நம்ம இருதயம் ஏங்கும். எப்பயும் நம்மள்ட்ட வந்து ஜெப வாஞ்சை இருக்கும். அது மாரி ஊழிய காரியங்கள்ல நம்ம தீவிரம் காட்டுவோம். தேவ பிரசன்னம் எப்பயுமே நம்மள்ட்ட இருக்கும். நம்ம இழந்ததை நம்ம பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தேவ பிரசன்னம் நம்மள்ட்ட எப்பயுமே இருக்கும். அது மாரி நம்மளுக்குள்ள ஒரு ஐக்கியத்துல வந்து ஒரு வளர்ச்சி இருக்கும். இதெல்லாம் நம்மள்ட்ட இருந்துச்சுன்னா, நம்மளுக்கு வந்து ரிவைவல் இருக்கு, நம்மளுக்கு எழுப்புதல் இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அறிஞ்சு கொள்ளலாம். ஸோ இந்த தேவ வார்த்தைக்கு ஏங்குறது, ஜெப வாஞ்சை இதெல்லாம் நம்ம வந்து எப்பயுமே வந்து யோசிப்போம். இதெல்லாம் நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கும்னு. ஆனா, இதெல்லாம் நடக்கிறதுக்கு நம்ம சும்மா உட்கார்ந்து எதுவுமே பண்ணாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா, எதுவும் நடக்குமானா நடக்காது. நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த இது நடக்கிறதற்காக நம்ம வந்து தீவிரமாக ஜெபம் பண்ணணும். செயல்படணும். ஆண்டவர் நம்மளுக்கு குடுத்த காரியத்த நம்ம நிறைவேற்றணும். நம்ம எல்லா many Christians think that church job is to sit around and wait for revival to happen. But revival is just a prayer. எழுப்புதல்னாலே ஜெபம் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்றது. ஒரு முடிவு எடுக்கிறது. நான் வந்து பழைய நிலைமைக்கு போக மாட்டேன்னு முடிவு எடுக்கிறது. செயல்படுகிறது. இதான் நம்ம எழுப்புதல்னு சொல்றோம். கர்த்தர் நம்மளுக்கு நம்மளோட இழந்ததை நம்ம திரும்ப பெற்றுக்கொள்ளும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பாராக. நம்ம சபையோடு கூட இருப்பாராக. இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்ததுக்கு நன்றி செலுத்துகிறேன்.